கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். மற்றும் ஒரு விசுவாச வேத பாடத்திற்கு வருகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். விசுவாசம் எப்படி வருகிறது என்று பார்த்தோம். வேதத்தின்படி விசுவாசம் என்றால் என்னதையும் பார்த்து கொண்டிருந்தோம். வேதம் சொல்லுகிற விசுவாசம் தேவனுடைய விசுவாசம். சாதாரணமாக நாம சொல்ற விசுவாசம் என்ன? அது மனிதர்களது விசுவாசம். வேதம் சொல்லும் விசுவாசம் எல்லாம் தேவனது விசுவாசத்தை குறித்து தான் சொல்லுகிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஆபிரகாமின் விசுவாசம் தேவனுடைய விசுவாசமா இருந்தது. ஆதியிலே பிதா உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது ஆதியாக 1ஆம் அதிகாரத்துல அந்த விசுவாசம் தேவனது விசுவாசம். இயேசுவானவர் சுவிசேஷங்களை வாழ்ந்த வாழ்க்கை தேவனது விசுவாசம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மார்க் 11ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல, நம்ம தமிழ் பைபிள் எல்லாம் போட்டிருக்கோம், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். மூல பதத்துல பாத்தீங்கன்னா have God's faith, அதாவது தேவனில் விசுவாசமாயிருங்கல்ல, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள். அப்போ நமக்கு தெளிவா தெரியணும் தேவனுடைய விசுவாசம் என்றால் என்னன்னு. இங்க பாருங்க, மார்க் 11ஆம் அதிகாரத்துல இயேசுவானவர் தேவனது விசுவாசம் என்றால் என்ன என்பதை தம்முடைய வாழ்க்கையில நிரூபிக்கிறார். அத்திமரத்தண்டை வருகிறார், அங்க கனி இல்லை. அப்போ அவர் பேசுகிறார், என்ன? இனி ஒருபோதும் ஒரு காலம் உன்னிடத்தில் ஒருவரும் கனியை புசிக்க மாட்டார். அது என்னாச்சு? அதை சபித்துட்டாங்க. அவர் சொன்ன அந்த நேரத்துல அது வேர்ல பட்டு போயிடுச்சு. ஆனா அவங்க அடுத்த நாள், அன்னைக்கு போயிட்டு அடுத்த நாள் ரிட்டர்ன் ஆகும் போது காலையில தான் அது அவங்களால பார்க்க முடிந்தது. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாகவே தெரியும், அவர் பேசின அந்த வினாடியிலே சொன்னபடி ஆகிவிட்டது என்று. சீஷர்கள் மனித விசுவாசத்தில் இருந்தபடினால அடுத்த நாள் வரும்பொழுது அந்த அத்திமரம் பட்டு போனதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, ரபி, நேற்று நீங்க சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு பாருங்க எவ்வளவு சீக்கிரமான்னு சொல்றாங்க. ஏன்? அவங்க உலக விசுவாசத்தை பார்த்த பிறகு விசுவாசிக்கிறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் அப்படி வாழ முடியும். அது என்ன விசுவாசம்? நீங்க பார்த்த பிறகு விசுவாசிக்கிறீங்க. தேவனது விசுவாசம் பார்க்கும் முன்பே விசுவாசிக்கும் என்று சொல்லிட்டு தான் தேவனது விசுவாசம் என்றால் என்ன என்று அந்த மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சொல்றாரு. இந்த தேவனது விசுவாசம் என்பது அங்க என்ன சொல்றாரு? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, எப்படி அத்திமரத்தை பார்த்து அவர் பேசினாரோ அதே மாதிரி உங்க சூழ்நிலைகளை பார்த்து, மலை போன்ற எந்த சூழ்நிலையா இருந்தாலும், அது வியாதியோ மற்ற பிசாசின் கிரியைகள் எதுவா இருந்தாலும் நீங்க விசுவாசத்துல பேச முடியும் என்பதை காண்பிக்கிறார். இயேசு தேவ விசுவாசத்தில் பேசினார். என்ன பண்ணாரு? இருதயத்துல விசுவாசித்தாரு. தான் என்ன இருதயத்துல விசுவாசித்தாரோ அதை வாயில பேசினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வாயில் பேசினது அது நிறைவேறினது என்று விசுவாசித்தார். எப்போ? அவர் பேசும் போதே வெளித்தோற்றத்துல மாற்றமே இல்லை, நல்ல இலைகளோட பச்சை பசேன்னு இருக்கு. ஆனா அவர் இருதயத்தில் விசுவாசித்தது அது வேரோடு பட்டு போயிற்று. அவர் தன்னுடைய வாயின் வார்த்தையில் பேசும் பொழுது அந்த விசுவாசத்தோடு பேசினார். அதுதான் தேவ விசுவாசம். அதுதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்தது. ஆனா பிதாவாகிய தேவன் இருதயத்தில தான் விசுவாசித்ததை வாயில பேசும் வரை ஒண்ணுமே நடக்கல. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆனா அவர் வார்த்தை வரும் பொழுதுதான் அந்த ஒழுங்கின்மை சென்று வெறுமை சென்று
இருள் சென்று எது வந்தது? வெளிச்சம் வந்தது, ஒழுங்கு வந்தது, நிறைவு வந்தது. அப்போ அவர் இருதயத்துல விசுவாசித்ததை தான் வாயில பேசினார். அங்க எல்லா இடத்திலும் திரும்ப திரும்ப 10 தடவை இது வருது நம்ம பார்க்கிறோம். என்ன? உண்டாக கடவுதுன்றார். அது அப்படியே ஆயிற்று. அது நல்லது என்று கண்டார். திரும்ப திரும்ப ஒரு பார்க்கலாம். அப்போ அவர் சொல்லும் போதே அவருக்கு தெரியும், அவருக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதுதான் தேவ விசுவாசம். அந்த சாயலில தான் மனுஷனை சிருஷ்டித்தாரு. அப்படிதானே? ஆதியாகமம் 1:26 சொல்லும் பொழுது, நமது ரூபத்தில் நமது சாயல் என்றார். என்ன சாயல்? தேவனுடைய விசுவாச சாயலிலே மனிதனை சிருஷ்டித்தார், ஆதாம் ஏவாளை. அதனாலதான் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவன் ஒவ்வொரு மிருகத்திற்கும் பெயரிடுகிறான். அது அப்படியே அந்த மிருகத்துடைய சுபாவமானது. அவன் என்ன வாயை திறந்து சொன்னானோ அது அப்படியே ஆயிற்று என்று பார்க்கிறோம். ஆனா மனிதன் என்ன பண்ணிட்டான்? அந்த தேவ சாயலை இழந்தான், ஆளுகையை இழந்தான். ஆனா முதலாம் அதிகாரம் 1:26, 28லயும் மனிதனை குறித்த நோக்கம் என்ன? இந்த பூமிக்கு அவன் ஆண்டவனாக இருக்க வேண்டும். அவருடைய கரத்தின் கிரியைகள் மேலெல்லாம் அவனுக்கு ஆளுகை கொடுத்தார். சங்கீதம் 8:6, அது சங்கீதம் 115, 16ஆம் வசனத்திலே அதை தான் சொல்றாரு. ஆனா இந்த ஒண்ணுமில்லாத பிசாசு எங்க? லூசிபர், வானத்திலிருந்து தள்ளப்பட்டவனுக்கு ஒரு வல்லமையும் அதிகாரமும் கிடையாது. ஆனா அப்பமும் என்ன பண்ணான்? அவன் தந்திரத்தினால அவன் பொய்ய பேசி ஆதாம் ஏவாளை பொய்யினால வஞ்சித்து அவங்க வாயிலிருந்து கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை, வல்லமையை அவன் எடுத்துக்கொண்டான். அப்படிதான் மனிதன் தன் அதிகாரத்தை, ஆளுகையை இழந்தான். ஆனா மனிதனுடைய சாயல் என்ன? தேவ சாயல். தேவனை போல பேசி சிருஷ்டிக்கிற சாயல். அததான் எபிரேயர் 11:3 நம்ம வாசிக்கிறோம். நாம் காணப்படுகிற இந்த உலகம் காணப்படாத விளையாட்டு எப்படி? விசுவாசத்தினாலே, அப்படிதானே? தேவ வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். காணப்படாத வார்த்தையினாலே காணப்படுகிற உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று அங்க சொல்லுகிறார். ஐயா, அதுதான் தேவ விசுவாசம். நாமும் அப்படிதான் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அததான் அவர் அங்க சுவிசேஷம் முழுவதுமா இங்க மார்க் 11 அதை அவர் டீச் பண்றாரு, அத காண்பிக்கிறாரு, டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. அது மாதிரிதான் நீங்க வாழணும்னு சொல்றாரு. சொல்லிட்டு தான் தேவனுடைய விசுவாசம் என்றால் என்ன மார்க் 11:23 நம்ம சொல்லுவதை பார்க்கலாம். மார்க் 11:23 எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுல நமக்கு எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. தேவனது விசுவாசம் புலன் அறிவை சார்ந்தது அல்ல. அப்படின்னு என்னங்க? 5 சென்சஸ், உங்க ஐம்புலன் அல்லது உங்க ஃபீலிங்ஸ் என்ன சொல்லுது என்பதை சார்ந்தது அல்ல. தேவனது விசுவாசம் தேவனையும் தேவ வார்த்தையையும் சார்ந்தது. அதுதான் விசுவாசம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, மார்க் 11 அவர் எவ்வாறு செயல்பட்டாரோ, அவர் எவ்வாறு செயல்பட்டார் அங்க பாருங்க. மார்க் 11 என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அதுல இலை இல்லாமல் வேறொன்றும் இல்லாத பொழுது அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். தனக்குள்ளே பேசிக்கிட்டாரா? இல்ல, சீஷர்கள் கேட்டார்கள். அப்ப என்ன? வாயை திறந்து பேசினார். விசுவாசம் இருதயத்தில் வரும். ஆனா அத வாயில பேசலன்னா அது இருதய விசுவாசம் தேவ விசுவாசமாய் மாறாது. நான் சொன்னல ஏற்கனவே, கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேக நேரம் நம்ம வஞ்சிக்கப்படுவது, நான் தான் விசுவாசிக்கிறேன்ல, எனக்கு வியாதி வராது, எனக்கு தோல்வி வராது அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு அப்படியே விட்டு விடுகிறோம். ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இருதய விசுவாசம் வாயினால் பேசப்படவில்லை என்றால் அது செத்தது. அந்த விசுவாசத்தில் பிரயோஜனம் இல்லை.
அத வாயில் பேசும் பொழுதுதான் அந்த விசுவாசம் பூரணப்பட்டு தன் கிரியை செய்கிறது. இங்க ஆண்டவருக்கு இருதயத்தில் விசுவாசம் இருந்தது. அவரு அப்படியே இருதயத்துக்குள்ள எனக்கு கனி இல்லைல்ல, பட்டு போயிடும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு போல அவர். அப்படிதானே? என் விசுவாசம் இது அவ்வளவுதான் அப்படின்னு போல வாயை திறந்து பேசினார். சீஷர்கள் அதை கேட்டார்கள். இங்க மார்க் 11:23 என்ன சொல்றாரு பாருங்க. எவனாகிலும் அங்க அத்தி மரம். இங்க என்ன சொல்றாரு? மலை. நமக்கு நம்முடைய பிரச்சனை, வியாதி, மற்ற காரியங்கள் அவைகளை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ. இது என்னங்க? பேசுற வார்த்தை. இருதய விசுவாசத்தை வாயில நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, தேவ விசுவாசம் பேசவில்லை என்றால் அது விசுவாசம் அல்ல, அது செத்த விசுவாசம். சொல்லி தான் சொன்னபடியே, திரும்பி எம்பசைஸ் பண்றாரு பாருங்க, 2ஆம் தடவை சொன்னபடியே. தேவ விசுவாசத்துல மிக 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 முக்கியம் இருதயத்தில் விசுவாசத்தை வாயில் பேசுவது. சொன்னபடியே நடக்கும் என்று இருதய விசுவாசம் தான் பேசுகிற வார்த்தைப்படி நடக்கும் என்று வார்த்தை மேலே உள்ள விசுவாசம். நான் என்ன பேசுகிறேனோ அப்படித்தான் நடக்கும். அந்த விசுவாசம் தேவனது விசுவாசம். அதான் சொல்றாரு, நான் பேசுகிறபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகமே படாமல் விசுவாசித்தால். இப்ப என்ன சொல்றாரு? இது இருதயத்தை சார்ந்தது. ஐம்புலன் அறிவினால் வருகிற மூளை அறிவு அல்லது புலன் அறிவு அல்ல. இருதயத்தில் ஆவியிலே உண்டாகிற வெளிப்பாட்டு அறிவு. இருதயத்திலே இந்த விசுவாசம் இது. அதான் God kind of faith is a faith in heart. இருதய விசுவாசம். இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். தேவனது விசுவாசம் வாயில் பேசும் பொழுது அவன் என்ன பேசுகிறானே அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறான். அப்படித்தானே போட்டிருக்கு. ஆனா நம்ம எல்லாம் என்ன நினைத்து கொண்டோம்? நான் விசுவாசித்தா அப்படியே ஆகும் நினைக்கிறோம். அப்படிதானே? இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர். வேதம் என்ன சொல்லுது? அவன் சொன்னபடியே ஆகும், அவன் விசுவாசித்தபடியே ஆகும் என்று சொல்லல. தேவரக விசுவாசம் அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்றாரு? அவர் இருதயத்தில் விசுவாசத்தை வாயை திறந்து பேசுகிறார். சீஷர்கள் அதை கேட்டார்கள். ஆனா அப்பொழுது எந்த மாற்றமும் இல்லை, சூழ்நிலையிலே மாற்றம் இல்லை. ஆனா அவருடைய இருதயத்துல ஒரு உறுதி, நிச்சயம் இருந்தது, தான் பேசினபடியே ஆகும் என்று. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னுடைய சாட்சியில. திரும்பவும் ஒரு சாட்சி உங்களோட பகிர்ந்து நான் பிராக்டிக்கலா உங்களோடு சொல்ல ஆசைப்படுகிறேன். இதை நீங்க கேட்கும் பொழுது விசுவாசத்தை, தேவனது விசுவாசத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். 1997 நான் சென்னைக்கு புதிதாக வந்தேன். அப்ப அண்ணன் இசைக்கு அண்ணன் இந்த பராக்கா ஊழியங்களில வாலிபர்களுக்கு என்று ஜோயே கருத்தரங்கு ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. என்ன கூப்பிட்டு நீங்க தான் அதை செய்யணும், கோஆர்டினேட்டரானாங்க. ஏன்னா அது வரைக்கும் பராக்கா ஊழியங்கள்ல சென்னையில ஒரு கூட்டமும் நடத்தப்படவில்லை. நான் தூத்துக்குடியில, பாண்டிச்சேரியில எல்லாம் நடத்தினால அண்ணா அதே மாதிரி இங்கேயும் நீங்க நடத்துங்க. அப்ப எல்லாரும் சொன்னாங்க மேக்சிமம் 200-300 பேர் வருவாங்க அப்படின்னாங்க. ஆனா எனக்கு ஆண்டவர் இருதயத்துல பெரும் கூட்டத்தை காண்பித்தார். நான் வாயை திறந்த 5000 பேர் வருவார்கள். சோ அப்ப அதுக்கேத்த மாதிரி இடம் பார்க்கணும்னு சொல்லி, சோ அது மாதிரி ஒண்ணுமே இல்லாட்டி இந்த மேக்சிமம் கெப்பாசிட்டி அப்ப ஏசிஏ சர்ச் பர்சுவாக்கா இருந்துச்சு. அண்ணங்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு அந்த பாஸ்டர் போய் பார்த்து அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணேன். அப்போ சுதர பாஸ்டருடைய சிஸ்டர்ஸ் அண்ட் பாஸ்டர் டேனி இருந்துட்டு என்ன சொன்னாரு, 300 பேருக்கு மேல வராது சந்தர் சிங், நீங்க என்ன இவ்வளவு பெரிய ஹாலை கேட்குறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு யாருன்னு தெரியாம இருக்கலாம், உங்க விசுவாசம் அப்படி இருக்கலாம், நான் சொல்றது நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த வாரத்துல எனக்கு காலைல எல்லா ஆர்கனைஸும் பண்ணோம், மீட்டிங் போட்டோம்,
நோட்டீஸ் அடிச்சோம், போஸ்ட் அடிச்சோம். ஆனா, நான் முழுவதுமாய் இறங்கி வேலை செய்யாதபடிக்கு, என் முட்டியில பெயின் வந்து என்னால நடக்க முடியல. என்னுடைய காரியங்கள் ஒன்றுமே அப்பொழுது இதாகல. அப்ப ஆளாளுக்கு ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன? பிரதர், நீங்க இந்த இத புதுசா செய்றீங்க. இட்ஸ் அ டெவில் அட்டாக். இட்ஸ் அ சேட்டன்ஸ் அட்டாக். இதெல்லாம் என்னது? பிசாசின் பொய்யை என் மனதிலே செலுத்த ஆசைப்பட்டாங்க. முதல்ல அதை ஏற்றுக்கொண்டேன். அப்புறம் எதிர்த்து நின்னு அதை தள்ளி போட்டேன். அன்னைக்கு கடைசி நான் அந்த ஒரு நாள் ஒரு சகோதரர் வந்து என்ட்ட சொன்னாரு, "நீங்க பழசையே கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. புதுசா எடுத்து தியானித்து ஒரு ரெவலேஷன பெறுங்கன்னாரு." அப்போ கூட்டத்தின் நாள் நெருங்கி விட்டது. அன்னைக்கு ஒரு நாள் நான் நைட் இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, ஆஃபீஸ் போயிட்டு வந்து வேலையில இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்துவிட்டு, எல்லார்ட்டயும் ஃபோன்ல பேசி எல்லாம் பண்ணிட்டு, 9 மணிக்கு நான் தூங்க போறதில்ல. சுகத்தை பெறாமல் நான் தூங்க போவதில்லைன்னு உட்கார்ந்துட்டேன். அப்போ விசுவாச அறிக்கையும் பண்றேன். இல்லன்னு சொல்லல. ஆனா இருதயத்துல ஒரு உறுதியும் நிச்சயமும் வரல. அப்போ டி.எல். ஆஸ்போர்ன் பண்ண புக்கு நான் தான் சொன்னேனே, என்ட்ட எப்பவுமே அத எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 10 மணிக்கு மேல அத படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு 5, 6 சாப்டர் படிச்சிருப்பேன். ஒரு இடத்துல வந்தது என்னால அதுக்கு மேல ப்ரொசீட் பண்ண முடியல. ஒரு வார்த்தை. அப்படியே என் அட்டென்ஷன கவர்ன் பண்ணி நிறுத்திருச்சு. அங்க அவர் என்ன சொல்றாரு, "நான் சுகத்தை பெற ஆவலோடு காத்திருக்கிறேன் என்று நீ சொல்லுகிறாய். ஆனா முழு பரலோகமும் தேவனும் தூதர்களும் நீ எப்போ இந்த சுகத்தை எடுத்துக்கொள்ள போகிறாய் என்று காத்து கொண்டிருக்கிறதுனாரு. நான் ஏற்கனவே பைல்ஸ்ல எனக்கு தேவன் இடைப்பட்டது சொல்லியிருக்கிறேன். ஆனா இப்போ அது எனக்கு உதவல. என் மகனுக்கு சுகமாக்குனது எனக்கு உதவல. அ ஸ்பாண்டிலோசிஸ் சுகமானது எனக்கு உதவல. இப்ப எனக்கு ஒரு புதிய வெளிப்பாடு தேவையா இருக்கிறது. பழைய வெளிப்பாடுனால இன்னைக்கு நான் சுகத்தை எவ்ரி டைம் ஐ நீட் a நியூ ரேமா வேர்ட். மற்றவர்கள் பெற்ற ரேமா வேர்ட் எனக்கு பிரயோஜனப்படாது. நான் கடந்த காலத்தில் பெற்ற ரேமா வேர்ட் இந்த ஐ ஷுட் கெட் a fresh மன்னா. ஒவ்வொரு நாளும் புதிதான மன்னாவை நான் பெற வேண்டும். அப்ப பாருங்க அன்னைக்கு எனக்கு ஒரு புதிதான மன்னா. அதுதான் அந்த சகோதரன் எனக்கு சொல்லி சென்றார். ஃப்ரெஷ்ஷா ஒண்ண எடுத்து நீங்க மெடிடேட் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா ஒரு ரெவலேஷன பெறுங்க. அப்ப எல்லாம் ஒரு நிமிஷத்துல ஓடி போகும்னாரு. அப்ப பாருங்க அந்த இடத்துல நான் படிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, டி.எல். ஆஸ்மான், "நீ சுகத்தை பெறுவதற்கு காத்து கொண்டிருக்கிறாய். ஆனா உண்மை என்னவென்றால், முழு பரலோகமும் நீ எப்பொழுது சுகத்தை பெறுவாய் என்று அப்படி அப்ப பாருங்க, ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு? ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. கொடுக்கப்பட்டதை விசுவாசிப்பது மாத்திரம் தான் நம்முடைய வேலை. இனி நான் எப்ப கொடுப்பான்னு காத்திருக்க தேவையில்ல. இன்னைக்கு சுகத்தை நான் பெறப்போறேன். அது வரைக்கும் விடமாட்டேன்னு சொல்ல தேவையில்ல. யூ ஜஸ்ட் ரிசீவ் இட் போதும் என்று அங்க சொல்வதை பார்த்தேன். ஆண்டவரே, நீங்க எனக்காக காத்திருக்கீங்கன்னா, நான் முட்டாள்தனமா நீங்க எப்ப தரப்போறீங்கன்னு காத்திருக்கேன். ஆனா நீங்க சொல்றீங்க, நான் கொடுத்தத சந்தர் சிங், நீ எடுக்காம இருக்கியே, நீ எப்பண்டா எடுப்பேன்னு ஆவலோட காத்து கொண்டிருக்கிறேன்னாரு. அங்கேயே நான் முட்டி போட்டு ஜெபித்தேன். ஆண்டவரே, நீங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்த சுகத்தை நான் இப்பொழுது எடுத்துக்கொள்ளுகிறேன். உமக்கு நன்றி என்று பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் டங்ஸ்ல பேசினேன். அதான் ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சா டங்ஸ் வாயில வந்துருமே. அ அப்போ ஒரு உறுதி வந்த பிறகு அப்படியே 1 மணி இல்ல 2 மணி இருக்கும். நான் போய் படுத்து தூங்கிட்டேன். ஆனா கால் வலியில மாற்றமே இல்ல. எந்த வித்தியாசமும் இல்ல. ஆனா இயேசுவானவர் அத்திமரத்தை சபித்த பொழுது அவருக்கு என்ன உறுதியும் நிச்சயம் இருந்ததோ அந்த உறுதியும் நிச்சயம் எனக்கு வந்தபடினால நிம்மதியா தூங்குனேன். காலையில கொஞ்சம் லேட்டா தான் எழும்புனேன். எழும்பி நடக்கிறேன். ஒரு வேதனையும் இல்ல.
அப்படியே முழுமையா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் மறைந்து போயிருந்தது. ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த கூட்டத்துக்காக ஜெபிக்கும் பொழுது சொன்னது, நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மேகத்தையும் பார்க்க மாட்டீங்க, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும்னாரு. அதே மாதிரி அந்த கூட்டத்துல பெரும் கூட்டம், ஹால் ஃபுல்லா நிரம்பி வெளியே நிக்கிற மாதிரி. ஏன்னா அந்த கெப்பாசிட்டியே அவங்களுக்கு 3000னா 3500 பேர் வந்தாங்க. யாராலுமே அதை நம்ப முடியல. சென்னையில ஃபர்ஸ்ட் டைம் வாலிபர்களுக்கென்று ஜோயே ஃபியாஸ்டான் வச்சோம், திருவிழா வச்சோம். திருவிழாவுக்கு அவ்வளவு பேர் வந்தாங்க. எசேக்கியா என்னன்னா யாருக்கு தெரியாது, பராக்கா ஊழியர்களை யாருக்கு, அந்த சூழ்நிலையில நான் சொல்றேன். அப்ப பாருங்க, இது பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினாலே ஆகிறது. ஆவியினால் ஆகுதுன்னா என்னங்க அர்த்தம்? விசுவாசம். அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பவுல் என்ன சொல்லுகிறாரு? அவரு உங்களை வஞ்சித்தவன் யாருன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா அங்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்? கலாத்தியர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? வேத வசனம் ஆவியாலே, ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள். ஆவியானவர் வெளிச்சம் தரலன்னா விசுவாசம் வராது இல்ல. அப்ப இன்னொரு விதத்துல அதை மாத்தி சொல்றதுன்னா ஆவியினால. அதுதான் அங்க என்ன சொல்ற பாருங்க 3ஆம் வசனத்துல, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் அப்படின்னு என்னங்க? விசுவாசத்தினாலே அதை மாத்தி மாத்தி அங்க சொல்லுவார், பார்க்கலாம். அப்போ ஆவியினாலே ஆரம்பம் பண்ணினாலும் விசுவாசத்தினாலே ஆரம்பம் பண்ணினாலும் ஒண்ணுதான். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, இப்பொழுது மாம்சத்தில் முடிய போகிறீங்களா அப்படின்னு என்ன? கிரியையை சார்ந்து கொள்ள போறீங்களா? மாம்சம்னா கிரியை. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, நீங்கள் இவ்வளவு புத்தியினரா. ஆரம்பிக்கும் போதே அப்படித்தான் ஆரம்பிக்கிறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரேன் அந்த அதிகாரத்தை. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ அவை வீணாயிற்றோன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, உங்களுக்கு ஆவியை அளித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலோ விசுவாசத்தினால். அங்க என்ன சொன்னாரு? ஆவி மாம்சத்துல முடிய போறீங்களா? இங்க என்ன சொல்றாரு? விசுவாசமா கிரியையா என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, ஆவியில நடப்பதுதான் விசுவாசத்துல நடப்பது. வேத வசனத்தின்படி நடப்பதுதான் விசுவாசத்துல நடப்பது. அதனாலதான் நான் சொன்னேன், பலத்தினாலும் அல்ல. அது என்ன? மாம்சம் கிரியை ஆவியினாலே ஆகும், விசுவாசத்தினாலே ஆகும். இது மாறாத பிரமாணம். ஆனா இந்த விசுவாசம் வாயில பேசலன்னா அது தேவரக விசுவாசமா இருக்க முடியாது. அததான் நம்ம இப்ப மார்க் 11 பார்த்துட்டு இருக்கோம். இயேசுவானவர் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. பண்ணிட்டு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? 3 தடவை சேயிங், சொல்லி சொல்லி சொல்லுகிறதை பற்றி சொல்லுகிறார். அப்ப பாருங்க, தேவரக விசுவாசம் தேவனது விசுவாசத்துல பேசுகிறதற்கு 3 மடங்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். நம்ம பேசலன்னா காரியம் நடக்காது. தேவரக விசுவாசம் எப்பொழுதுமே இருதயத்தில் விசுவாசித்து வாயின் விசுவாசத்தினால் பேசும். 2 கொரிந்தியர் 4:13 வசனத்துல பவுல் என்ன சொல்றாரு? நாங்களும் விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் விசுவாசித்தே ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசித்து நாங்கள் பேசுகிறோம் என்று பவுல் தன்னுடைய விசுவாசத்தை சொல்லுகிறார். எப்படி விசுவாசம் செயல்படுதா? இருதயத்தில் விசுவாசித்து வாயில் பேசும் பொழுதுதான். அதேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 12:37 சொல்றாரு. அப்படிதானே? நீ நீதிமான் அல்லது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவது உன் வாயின் வார்த்தையினாலே என்று சொல்லுகிறார். உன் விசுவாசத்தினாலேன்னு சொல்லல. இது நிறைய காரியங்கள் அவ்வாறு நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். ஆண்டவருடைய விசுவாசமே அவருடைய வார்த்தையில சுவிசேஷம் ஃபுல்லா பாருங்க. எவ்ரி வேர்ட் he was speaking and speaking. அவர் இருதயத்துல விசுவாசித்ததை வாயில பேசினாரு. அதுதான் தேவரக விசுவாசம். அதுதான் இங்கேயும் அவர் சொல்றாரு. எல்லா இடங்களிலும் பாருங்க,
மத்தேயு 17:20 எடுங்க. அங்க என்ன சொல்றாரு? மத்தேயு 17:20 உங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு? உங்கள் அவிசுவாசத்தினால் சொல்லிட்டு, கடுகு விதையளவு இருதயத்தில் விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து இவ்விடம் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி பேசலனா அந்த விசுவாசம் பூரணப்படவில்லை. There is no confession, no manifestation. சொல்லி அது அப்புறம் போ. அங்க எல்லா இடத்திலும் அந்த சொல்வதை குறித்து தான் சொல்றாரு. அப்படிதானே? அதே மத்தேயு 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கேயும் அதை தான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த மார்க் 11 சொன்னதை தான் மத்தேயு அங்க சொல்றாரு. நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு நான் செய்தது போல நீங்களும் செய்வீங்க. இந்த தேவரக விசுவாசத்தினால இருதயத்தில் விசுவாசித்தத வாயில பேசினீங்கன்னா அப்படியே நடக்கும். இதை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்களே, இதை நீங்களும் செய்யலாம். ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த விசுவாசம் தான் மறுபிறப்புல கொடுக்கப்படுகிறது. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீங்கள் மலையை பார்த்து, அத்திமரத்துக்கு மாத்திரமல்ல, மலை போன்ற பெரிய சூழ்நிலையில கூட பார்த்து சமுத்திரத்திலே பெயர்ந்து தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் சொன்னபடியே ஆகும் என்றுதான் சொல்லுகிறார். சொன்னபடியே ஆகும் என்றுதான் சொல்லுகிறார். அதே தான் லூக்கா 16:17 சொல்றாரு. லூக்கா 17:6 என்ன சொல்றாரு பாருங்க? சீஷர்கள் வந்து எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எப்படி வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லல. அவர் என்ன சொல்றாரு பாருங்க? கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி வேரோடு பிடுங்கண்டி நடப்படுவாயாக என்று சொல்ல. எல்லாமே சொல்வதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். நீங்க சொன்னீங்கன்னா சொன்னபடியே அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்றார். நேற்று நீதிமொழிகள் 6:2 கூட உங்களுக்கு வாசித்து காமித்தேன். உன் வாயின் மொழிகளால் நீ சிக்குண்டாய், நீ பிடிபட்டாய் என்று அங்க சொல்வதை பார்க்கிறோம். எல்லா இடத்திலுமே அதுதான் சொல்றார். ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் பேதுருடைய மாமி வீட்டுக்கு போறாரு. ஜுரத்தை கடிந்து கொள்ளுகிறார். ஜுரம் போகுது. பிசாசு பிடித்தவன பிசாசை அதட்டுகிறார். குருடும் ஊமைமான ஆவி. எல்லா இடத்திலும் வாயின் வார்த்தையினாலே விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். அதனாலதான் திரும்பவும் நான் சொல்றேன், விசுவாசம் வாயில் பேசவில்லை என்றால் அது செத்த விசுவாசம். நான் வந்து அநேகமா இந்த விசுவாச போதனைக்கு எதிர்த்து இருக்கும்போது எதுக்கு எதிர்த்து நின்ற? விசுவாசத்துக்கு இல்ல. வாயில அறிக்கை பண்ணணும்னு சொல்றாங்களே அதுக்கு எது? ஏன்? அது பிசாசுடைய ட்ரிக்கு, அவனுடைய தந்திரம் நம்மை வஞ்சிப்பதற்கு. நீ பைபிள் எல்லாம் படிச்சு வெல்லாம் அப்படியே மனசுல வச்சு மனசுல விசுவாசித்து போ. ஆனா வாயில நீ பேசலன்னா ஒரு வாயில பேசுறது தவறுன்னு சொல்லி ஒரு தவறான விதையை என் இருதயத்துல விதைத்து அதை என பேசாதபடி தடுத்து போட்டான். இப்போ நான் விசுவாசிப்பதை நான் பேசுகிறேன். அப்படிதானே? அதுதாங்க தேவ விசுவாசம். பேசாத விசுவாசம் தேவ. இங்க மாத்திரமா சொல்றாரு. இத சொன்னவர் தான் ரோமர் 10 பவுல் சொல்லுவதையும் நம்ம பார்க்கிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க பவுல் என்ன சொல்றாரு பாருங்க? தேவ விசுவாசம் எப்படி செயல்படும்னு. நம்ம எபேசியர் 2:8 என்ன சொல்றாரு? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் அண்டனதில்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினால நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கான்? விசுவாசம். இலவசமா. அந்த விசுவாசத்தினாலதான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்றாரு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க? நான் 8ஆம் வசனத்துல இருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் இருதயத்திலும் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. எங்க இருக்கா? சமீபமாய். தேவ விசுவாசம் எங்க இருக்கணுமா? இந்த வார்த்தை உன் வாயிலும்
உன் இருதயத்திலும் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது அல்லாமல், இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தை. என்ன வார்த்தை? விசுவாச வார்த்தை என்று சொல்லுகிறார். அவங்க என்ன பிரசங்கித்தாங்க? பவுல் போகிற இடமெல்லாம் சுவிசேஷத்தை, இயேசுவை பிரசங்கித்தார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தார்கள். அவருடைய மரணம், உயிர்த்தெழுதலாகிய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அததான் 1 கொரிந்தியர் 15 முதல் 3 வசனத்துல நம்ம சொல்வதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அது எங்க இருக்கணுமா? பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை முதல்ல வாயில இருக்கணும்ன்றார், பின்பு இருதயத்தில் இருக்கணும்ன்றார். அந்த தேவ விசுவாசத்தினாலதான் நாம் எல்லோருமே ரட்சிக்கப்பட்டோம். யாருமே எனக்கு காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்? நம்ம பார்க்காம அறிக்கை பண்ணணும். அந்த அறிக்கை நேரத்துல ரட்சிப்பை பெற்றோம் என்று விசுவாசித்து அதை நாம் பெற்றுக்கொண்டோம். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டதே இந்த தேவ விசுவாசத்தினாலதான், மனித விசுவாசம் அல்ல. அததான் இங்க சொல்றாரு. அது நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. பின்னால பாத்தீங்கன்னா, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறத பத்தி சொல்றாரு. அப்போ அந்த சுவிசேஷம் சொல்லிட்டு தான் சொல்றாரு. 14ஆம் வசனத்திலையும் 17ஆம் வசனத்திலையும் என்ன சொல்றாரு? அதை கேட்கிறபடியினாலே, உங்க ஆவியில எழுதப்பட்ட வார்த்தை சுவிசேஷம் ரேமாவா நீங்க கேட்கறனால இருதயத்துல ஒரு விசுவாசம் உண்டாகிறதுன்னு. எப்படி இந்த விசுவாசம் வருதுன்றார். அந்த விசுவாசம் எப்படி வருன்றது தான் பா. ரட்சிப்பின் விசுவாசம் எப்படி வந்தது? 9ஆம் வசனத்துல ஆரம்பிக்கிறார். கர்த்தராய் இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டு. ஃபர்ஸ்ட் முதல்ல வாயில இருக்கணும். நீ வாயில சொல்றதான் கேட்டு இருதயத்துல விசுவாசிப்ப. வாயில என்ன சொல்றோமோ அதை கேட்டு இருதயத்துல விசுவாசிக்கிறோம். முதல்ல இருதயத்துல விசுவாசம் வர வேண்டுமானால் வாயிலே அதை பேச வேண்டும். எதை நாம் பேசுகிறோமோ அதை தான் நாம் கேட்போம். அதனாலதான் சொன்னேன், இது விசுவாச கேள்வி, கேட்கிற விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் மறுரூப மலையிலும் பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு வந்த வார்த்தை என்ன? பரலோகத்திலிருந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். வேற ஒண்ணுமே இல்லை, அது ஒண்ணுதான் சொன்னார். மோசேயும் வேணாம், எலியா வேணாம், நியாயப்பிரமாணம் வேணாம், தீர்க்க தரிசனம் வேணாம், இயேசுவுக்கு செவி கொடுத்தா போதும் அப்படின்னு அங்க சொல்வதை நாம் பார்க்கிறோம். இங்க என்ன சொல்றாரு? வாயினாலே அறிக்கை இட்டால் இருதயத்திலே விசுவாசம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அப்படிதான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம், எல்லாம் பெறோம். இருதயத்துல விசுவாசம் இல்லாம, ஆனா அது மட்டும் போதாது. 9ஓட நிறுத்தல. பவுல் என்ன பண்றாரு? 1 மோர் ஸ்டெப் போறாரு. தேவ விசுவாசம் என்பது இருதயத்தில் விசுவாசித்த தேவ நீதியை வாயினாலே பேச வேண்டும். அததான் அங்க சொல்றாரு. இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு வெளிப்பட, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கைப்படும். அப்ப பாருங்க, வாயில அறிக்கை பண்ணும் பொழுதுதான் அது பூரணப்படுகிறது. வாயில அறிக்கை பண்ண விடலைன்னா பூரணப்படவில்லை என்று அர்த்தம். நாம் விசுவாசத்தை வாயிலே பேச வேண்டும். வாயில பேசலன்னா அது தேவரக விசுவாசம் அல்ல. தேவ விசுவாசம் எப்பொழுதுமே இருதயத்தில் விசுவாசித்து வாயில் பேசும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா அந்த விசுவாசத்தை நாம் பழக்குவித்து அப்பியாசிக்க வேண்டும். அதை பழக்குவித்து அப்பியாசிக்கிறது தான் இருதயத்தை பக்குவப்படுத்துவது என்று சொல்லுகிறோம். அதாவது இருதயம் முதல்ல விசுவாசிக்கணும், அப்புறம் வாயில பேசணும். அப்போ 2 காரியங்களை குறித்து இன்னைக்கு நான் உங்களோட சொல்ல போறேன் கடைசி நாள்ல. ஒண்ணு என்ன? இருதயத்தை விசுவாசம் உள்ள இருதயமாய் எப்படி மாற்றுவது? நேத்தே பார்த்தோம், 3ஆம் அதிகாரம் எபிரேயர்ல, பொல்லாத, அவிசுவாசம் உள்ள, வழி விலகி போகிற கடின இருதயம். அப்படிதானே? மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தம் பொல்லாதானவைகள். அதிகாரத்திலே சொல்லிடுறார்.
ஆனா அந்த இருதயத்தை என்ன பண்ணலாம்? இருதயத்திலிருந்து வருகிறது தான் மனிதனை தீட்டுப்படுத்தும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த இருதயத்தை எப்படி பக்குவப்படுத்த முடியும்? ஹவ் யூ கேன் பிரிப்பேர் அவர் ஹார்ட், அப்படிதானே? டு பிலீவிங் ஹார்ட், விசுவாசம் உள்ள இருதயமாக. அது நம்மை சார்ந்தது. அதனாலதான் விதைக்கிறவன் ஓமையில என்ன சொல்றாரு? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல உண்மையுள்ள இருதயம், அப்படிதானே? விசுவாசம் உள்ள இருதயம். அதனாலதான் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு, அது என்ன? விசுவாச இருதயம் இருப்பவர்களுக்கு. காலேபும் யோசுவாவும் வேறே ஆவி, என்ன ஆவி? விசுவாச ஆவி உடையவர்கள். அவர்கள் உத்தமமான இருதயத்தோடு என்னை பின்பற்றினார்கள். விசுவாசம் உள்ள இருதயத்தோடு என்னை பின்பற்றினார்கள். அவர்கள் சுதந்தரித்தார்கள். இது நம்ம 112ஆம் சங்கீதத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. அப்போ அங்க ஒரு விசுவாசம் உள்ள விசுவாசியின் இருதயத்தை படமாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அத முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து, நான் முதலே சொல்லியிருக்கேன். இத மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் பிசாசு சொல்லும் பொழுது, என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டாம என்ன சொன்னாரு? நேரா எங்க போயிட்டாரு? உபாகமம் 6:13 இருந்து எடுத்து சொல்றாரு. 6:13 பயந்து கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்லும்போது பயந்துன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? அவரை சேவித்து, அவரை சர்வ் ஹிம், அப்படிதானே? அவரை சேவித்து அவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று இங்க நம்ம அங்க 6:13 சொன்னத இங்க மத்தேயு 4:6-7 வசனத்துல வரும்னு நினைக்கிறேன். அதை எடுங்க, அதை நான் வாசித்துறேனே. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு 10ஆம் வசனத்துல? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு, இங்கிலீஷ்ல சர்வ் அண்ட் வர்ஷிப் ஹிம், பணிந்து கொண்டு. அப்போ நாம் அவரை சேவிப்பதுதான் தேவனுக்கு பயப்படுதுன்றது அர்த்தம் சொல்றாரு. அப்ப பாருங்க, நம்ம 112 அந்த வசனத்தின்படி ஆண்டவருடைய இன்டர்பிரேஷன் படி பார்த்தா என்ன ஆகுது? கர்த்தரை சேவித்து அவருடைய வசனத்தில் பிரியமாய் இருக்கிற மனிதன் வாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஐயா, இன்னைக்கு உள்ள உபதேசம்லாம் அதுக்கு விரோதமா இருக்கலாம். இது ஆண்டவன் நம்மை கொடுக்கிற ப்ரொஃபைல், அப்படிதானே? நம்ம எல்லாம் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுக்கிறோம். இங்க ஒரு விசுவாசியின் ப்ரொஃபைல் பிக்சரே கொடுக்கிறாரு. இந்த பிக்சர் தான் இருதயத்தில் இருக்கணும். நான் கர்த்தரை சேவிக்கிற மனிதன், வேதவசனத்தில் பிரியமாய் இருந்ததில் தியானமாய் இருக்கிறவன், நீர்க்கால்களின் ஓரமாய் வேதவசனத்தின் ஓரமாய் நடப்பட்டவன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒன்னா செய்ய தானே? இளைய திராட்சை மரத்தை போல் இருப்பேன், என் காலத்தில் என் கனியை தருவேன், தப்பாமல் தருவேன், உஷ்ண காலத்துல கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாரு? அவன் சந்ததி பலத்திருக்கும், அவன் வம்சம் ஆசீர்வதி. இட்ஸ் மை ப்ரொஃபைல். இருதயத்தில் அந்த படம் இருந்தாதான் வாயில வரும், அப்படிதானே? ப்ரொஃபைல் பிக்சரை உண்டு பண்ணணும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி ஒரு நாள் இல்லைங்க, நித்திய நீதி. அவன் இருளில போனா கூட எனக்கு வெளிச்சம் உதிக்கும். சங்கீதக்காரன் தான், சத்துருவே என்னை இருளில் தள்ளினால் கர்த்தர் எனக்கு வெளிச்சம் ஆவார், அப்படிதானே? அவர் என் தீபத்தை ஏற்றுகிறார், என் விளக்கை ஏற்றுகிறார். அப்போ வெளிச்சம் உதிக்கும். நான் இருளில நடக்க மாட்டேன். என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். வெளிச்சம் இல்லாதவங்க இடருவாங்க. நான் வெளிச்சத்துல நடக்கிறேன் அப்படின்னா என்ன? விசுவாசத்துல நடக்க. வெளிப்பாடுதான் வெளிச்சம். வேதவசனம் கொடுத்த வெளிப்பாட்டு அறிவு வெளிச்சம். அப்போ நான் விசுவாசத்துல, அதுதான் இங்க சொல்றாரு. எனக்கு இருளான சூழ்நிலை வந்தாலும் தேவன் வேதவசனம் வெளிச்சம் தருகிறபடினால அந்த வெளிச்சத்துல நான் பேசுவேன், அந்த வெளிச்சத்துல நான் நடப்பேன்னு சொல்லுகிறார். வாழ்வேன் அப்படின்னா என்ன? விசுவாசத்துல வாழ்வேன்.
அதெல்லாம் சொல்லிட்டு தான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன். அதெல்லாம் சொல்லிட்டு தான் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். துர்ச்செய்தி வரலாம். இருதயம் கர்த்தரை நம்பி, அது என்னங்க? விசுவாசம் உள்ள உறுதியான இருதயம். அதான் சொல்றாரு. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி உறுதியாய் திடனாய் இருக்கும். திருப்பவும் சொல்றாரு, அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும். சத்துருக்களின் சரிகட்டு அப்படின்னு என்ன? சூழ்நிலையெல்லாம் மாறி சத்துரு அப்படியே வெள்ளம் போல வந்து படம் காமிக்கிறான்ல, அந்த படமெல்லாம் காலுக்கு இல்ல தூசி ஆகி தேடியும் காணாது இருக்கும் போது அவன் பல்ல கடித்து என்ன பண்றானா, ஒண்ணுமே இல்லாம அழிந்து போகிறான், கரைந்து போகிறான். அது வரைக்கும் எப்படி இருப்பானா? பயமே இல்லாம, ஒரு கலக்கமே இல்லாம, ஒரு கவலையே இல்லாம. டாக்டர்ஸ் கேன்சர்ன்னு சொல்லலாம், இனி ஒண்ணுமே சான்ஸ் இல்லைன்னெல்லாம், முடிந்து போகுதுன்னு சொல்லலாம். எவிருக்கு ஆண்டவரை வந்து சொல்றான், ஆண்டவரே என் மகள் மரண அவஸ்தையாய் இருக்கிறாள், நீங்க வந்து கையில வைத்தா அவ பிழைத்திருவா, சொஸ்தமாவான்னு சொல்றான். ஆனா வழியில ஏகப்பட்ட இது ஐஸ் டிலே ஆயிடுது. ஆனா அவன் இருதயம் உறுதியா இருக்கிறது. ஆண்டவர் வந்தா தொட்டா போதும். ஆனா அதுக்குள்ள நியூஸ் வருது, என்ன மரித்து போய்விட்டால். மார்க் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. மரித்து போய்விட்டால் நியூஸ் வருது. மத்தேயு 9லயும் அது வருது. லூக்கா 8ஆம் அதிகாரத்துல அது வருது, நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது கேட்ட உடனே, இந்த விசுவாச உறுதியிலிருந்து நீ வழி போகாத, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் மாத்திரம் இரு. ஒன்லி பிலீவ். நம்ம எல்லாம் பாடுவோம், ஒன்லி பிலீவ் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் சொல்லி. ஆனா அந்த சூழ்நிலை வரும்போதுதான் தெரியும், நம்ம இருதயம் உறுதியான இருதயமா, விசுவாசம் உள்ள இருதயமா, அவ்வாறு இருதயத்தை நாம பக்குவப்படுத்தி வைத்திருக்கோமான்னு தெரியும். இங்க சங்கீதகாரன் பக்குவப்படுத்தி வைத்திருந்தான். அதனாலதான் அவனுக்கு இதெல்லாம் நடக்குன்ற ஒரு ப்ரொஃபைல் இருந்தது. அதுபடிதான் அவனுக்கு நடந்தது. அப்ப பாருங்க, நம்முடைய இருதயத்திலும் நம்மை பற்றிய விசுவாசம், நான் யார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது, என் தேவன் யார், அவருக்கு என்னவெல்லாம் எனக்கு செய்திருக்கிறார், அந்த செய்த கிருபையின்படி நான் என்னவாக இருக்கிறேன், என்னவாக வாழ முடியும், இதெல்லாம் என் இருதயத்தை நிரப்புறது தான் இருதயத்தை பக்குவப்படுத்துது. இந்த இருதயத்தை பக்குவப்படுத்துது நீங்க பார்க்கணும்னா, வேதத்துல எஸ்ராவை பத்தி வாய்க்கும் பொழுது, அங்க எஸ்ராவை பத்தி வேதம் சொல்வதை நம்ம படிக்கலாம். எஸ்ராக்கு வாங்க, 7ஆம் அதிகாரத்துக்கு. அங்க 7ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க, 10ஆம் வசனம். எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைன்னா நமக்கு இப்போ வேத வசனம் தான், உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அப்படின்னு என்னங்க? ஒரு விசுவாசம் உள்ள இருதயமாக ஆயத்தப்படுத்தி இருந்தான். எப்படி ஆயத்தப்படுத்தினா, வேதத்தை ஆராய்ந்து அதன்படி செய்ய. இப்படிதானே ஆராயும் பொழுது தியானிக்கிறோம், இப்படிதானே வேதத்தை தியானித்து அதன்படி செய்ய. அப்படித்தானே யோசுவா 1:8 சொல்றாரு, யாக்கோபு 1:25 சொல்றாரு. become a doer, வேத வசனத்தின்படி செய்ய. அப்படின்னு என்ன? வேத வசனத்தின்படி வாழ, வேத வசனத்தின் சாயலை நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்கிறதா வேத வசனத்தின்படி செய்யறது. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய கரம் தயவுள்ளதாக இருக்கும்னு அவனுக்கு தெரியும், நன்மையாக இருக்கும்னு தெரியும். அதனாலதான் 6ஆம் வசனம் பாருங்க, இந்த இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில், அவங்க காலத்துல அதான் இருந்துச்சு வேதவசனம், தேறினவனாக வேத பாரகனாய் இருந்தான். அதனால என்னாச்சா, தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்தது, அவன் கேட்டவை எல்லாம் ராஜா கொடுத்தார். யோசித்து பாருங்க, அந்த விசுவாசம் உள்ள இருதயம் வர இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். நான் ராஜா கிட்ட கேட்பேன், கேட்டதெல்லாம் கொடுப்பாருன்னு இருதயத்தை வேத வசனத்தினால பக்குவப்படுத்தி இருந்தார். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்
அப்படிதானே? நீ கையிட்டு செய்யற வேலையெல்லாம் நான் ஆசீர்வதித்து பரிபூரண நன்மை கட்டளையிடுவேன். ஆண்டவர் சொல்லியிருந்த அந்த வசனங்களை எல்லாம் தியானித்து பக்குவப்படுத்தி இருந்தா ராஜாட்ட போகும்போது அவனுக்கு சந்தேகம் இல்ல, பயம் இல்ல. கேட்டதெல்லாம் அவன் பெற்றுக்கொண்டான். அப்ப பாருங்க, அவன் என்னென்ன கேட்கிறானோ யார் யார் வேணாலும் நீ கூட்டிட்டு போலான்றாரு. அப்போ அவனுக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் ராஜா கொடுக்க காரணம் என்ன? விசுவாசம் உள்ள இருதயமாய் பக்குவப்படுத்தி இருந்தான். இந்த விசுவாசம் உள்ள இருதயம் வாழ்க்கையில இருந்தா அவன் தேறினவனாய் இருந்தான். இத பவுல் தன்னுடைய சிஷ்யன் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். 1 தீமோத்தேயுக்கு வாங்க, யோசுவாவுக்கு ஆண்டவர் அந்த ஆலோசனையை சொல்லுகிறார். எப்படி சுதந்திரிக்க வேணும், இந்த ஜனங்களை சுதந்திரத்துக்குள்ள கொண்டு போக முடியும்னு. சங்கீதக்காரனும் 1ஆம் சங்கீதத்துல சொல்றாப்ல. நீதிமொழியில சாலமோன் 4:20-22 சொல்வதை பார்க்கிறோம். எல்லாமே தியானத்தை குறித்து தான் சொல்லுது. இங்க தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1ஆம் நிருபத்துல 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க 15ஆம் வசனத்துல படிக்கிற நேரம் 15ல இருந்து பாக்குறேன். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. அவன் தேறினவனாய் விளங்கினான் பாக்குறேன். ஏன்? வேத பிரமாணத்தை கற்று தேர அதை ஆராய்ந்து கருத்தாய் படித்தான், தியானித்தான். இங்க என்ன சொல்றாரு தீமோத்தேயுக்கு? நீ தேறணும். நீ தேறுகிறது, நீ வசனத்துல தேர்னது எல்லாருக்கும் தெரியணும். அப்படித்தானே? எப்படி தெரியும்? யூ பிகம் a doer. அங்க பாருங்க, அவன் தேறினவன் எப்படி தெரிஞ்சிச்சு? எஸ்ரா செய்ததெல்லாம் வாய்த்தது. அவன் ராஜாவிட்ட கேட்டதெல்லாம் கொடுத்தான். ஏன்? வேத வசனம் சொல்லுவது அவன் வாழ்க்கையிலே காணப்பட்டது. அதேதான் இங்க சொல்றாரு. நீ தேறுகிறது தெரியணும்னா வேதவசனம் சொல்றது உன் வாழ்க்கையில வெளிப்படணும். வேதவசனம் உனக்கு பிரயோஜனமா இருக்கணும். அது உன் வாழ்க்கையில ப்ராஃபிட்டா எல்லாரும் பார்க்கத்தக்கதாக இருக்கணும். அப்படின்னா என்ன? வேத வசனத்தின்படி நீ வாழணும். தேவ சாயலை வெளிப்படுத்தணும்ன்றாரு. நீ தேடுகிறது யாவருக்கும் தெரியும்படிக்கு இங்க என்ன சொல்றாரு? வேத வசனத்தையே வாசிக்கிறதுல நீ ஜாக்கிரதையா இருன்றாரு. இங்க திருப்பி என்ன சொல்றாரு? அவைகளையே சிந்தித்து கொண்டிரு. What is that? இங்கிலீஷ்ல மெடிடேட் ஆன் தோஸ் திங். மெடிடேட். அவைகளையே தியானம் பண்ணி கொண்டிரு. அப்பதான் அவைகளில் நிலைத்திருப்பாய். அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாமல். வார்த்தை என்ன சொல்லுது? சுகமானேன். அதையே தியானித்துக் கொண்டிருந்தா சுகம் இல்லைன்றதே இல்லையா? வலது இடதுபுறம் சாய மாட்டேன். சுகமானேன் என்று ஆண்டவர் சொன்னா சுகமானேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு அப்படிதான். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் போகையிலும் ஆசீர்வாதம். இதுல லெப்ட் ரைட் ஒரு இன்ச்சு கூட திரும்புறது இல்லை. அததான் அவர் எங்க சொல்றாரு? அவையே தியானித்து கொண்டு அதிலே நிலைத்திரு. எப்ப தியானங்க? வாயில அறிக்கை செய்வது நான் சொல்லியிருக்கேன். இருதயத்துல மனதின் எண்ணங்களில் அதையே நினைத்து கொண்டிருப்பது. இருதய கண்களால் படம் பிடித்து பார்ப்பது. இததான் தியானம் என்று நாம சொல்றோம். அதை சொன்னாரு. அப்ப நீ நிலைத்திருக்க வேண்டியது வேத வசனம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, எஸ்ரா தேறினதுக்கும் தியானம். இங்க தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றதும் தியானம். இந்த தியானத்தினாலதான் இருதயத்தை பக்குவப்படுத்த முடியும். தியானத்துல ஃபர்ஸ்ட் பாட்டு அது என்ன பண்ணுவோம்? வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். மட்டரிங். அப்படிதானே? அதுக்கு ஏகப்பட்ட வசனம் வாயில இருக்கு. இது வேதத்துல இருக்கு. நமக்கு நேரம் இல்லை, நான் அதுல போக முடியாது. 1 2 இல்ல, ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனத்தின்படிதான் நமக்கு நடக்கும். நான் அந்த வசனத்துல நிலைத்திருந்தாதான் வேத வசனம் என் வாழ்க்கையில உண்மையாகும். எங்க நிலைத்திருக்க வேண்டுமா? முதலில வாயில. நீங்க வாயில பேசினாதான் இருதயத்துக்குள்ள வரும். இருதயத்துல வந்தத வாயில பேசினாதான் யூ பிகேம் அ டூயர் ஆஃப் த வேர்ட். அதுல நிலைத்திருந்து அதை பேசும் பொழுதுதான் அதை நம்முடைய வாழ்க்கையில காண்பிப்போம். வேற வழியே இல்லைங்க.
அப்போ இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டியது நம்முடைய வேலை. ஏன்? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் இருதயத்திலிருந்து தான் வரணும். ஆண்டவர் அது மாதிரி தீர்மானிச்சிட்டாரு. நீங்க பாருங்க, ஏசாயா 55 அதிகாரத்துக்கு வாருங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஏசாயா 55 எடுத்து அதை நம்ம வாசிப்போம். ஏசாயா 55ல என்ன சொல்றாரு? 10, 11 வசனங்களை நம்ம வாசிப்போம். அவர் அங்க சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். 8ல இருந்தே வாசிக்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. பூமியை பார்க்கலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளையும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான், என் நினைவு எப்படா உனக்கு வரும்னா என் வார்த்தையில தான் வரும். தேவ வார்த்தையில தான் தேவனுடைய திட்டம் இருக்கு, தேவனுடைய சித்தம் இருக்கு. எனக்கு வேண்டிய யாவையும் இந்த வார்த்தையின் மூலமா தான் எனக்கு கொடுக்கிறாரு. வார்த்தையை அனுப்பிதான் குணமாக்குகிறாரு. அததான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3:4 சொல்றாரு. அருமையும் மேன்மையுமான வாக்கு தத்தங்கள் மூலமாக இம்மைக்கும் மறுமைக்கும் அப்படின்னா தேவ பக்திக்கு வேண்டிய யாவும் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறது. தேவ சாயலை வெளிப்படுத்தன்னு சொல்றாரு. அதான் இங்க சொல்றாரு பாருங்க. மாரியும் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. மாரியும் உறைந்த மலையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் என்ன பண்ணுது? பூமியில நினைக்குது. அப்படியே எல்லாம் இட்ஸ் பிகேம் வெட். அது உடனே என்ன பண்ணுது? முளை கிளம்புது. ஐயா, அது வரைக்கும் வெட்டாந்தரையா இருக்கு. என் வீட்டு பக்கத்துல என் தம்பிகளுடைய பிளாட் 3 இருக்கு. மழை வந்ததும் பாத்தீங்கன்னா புசு புசு புசுன்னு புல்லுங்கெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும். பனி பெஞ்சா கூட சரி. ஏன்? மாரியும் மலையும் வானத்திலிருந்து வந்து பூமியை நினைத்து அது திரும்பவும் வானத்துக்கு திரும்பாமல் என்ன பண்ணுதான்? பூமிய நினைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதையையும், முதல்ல விதை அப்புறம் தான் ஆகாரம், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அது எப்படி செய்து? வானத்திலிருந்து மாரியும் மழையும் வரும்போது அதே மாதிரிதான் தேவ வார்த்தை அந்த மாரியும் மலையை போல அப்படியே என் வாயில் இருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அங்க நிலம்ன்றது இங்க இருதயத்தை சொல்றாரு. இந்த இருதயத்துல வசனம் வந்தா, இருதயத்தை வசனம் நிலைத்திருந்தா, நிரப்புனா என்ன பண்ணுமா? முளைத்து கிளம்பும். என்ன முளைத்து கிளம்பும்? வசனம் என்ன சொல்லுது அந்த படம் உண்டாகும். அது முளைத்து கிளம்பும். அதுதான் சொல்றாரு. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது என்ன பண்ணுமா? முளைத்து கிளம்பி விளையும்படி செய்து. அதேதான் இதுவும் பண்ணுகிறது. இந்த வசனம் என்ன பண்ணுமா? ஆண்டவர் எதற்கு அங்க மலையை மாறி அனுப்பினாரோ அதை நிறைவேற்றினதோ அதுபோல எங்க என்ன சொல்றாரு? அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாது. அங்கு எப்படி முளைக்க பண்ணுதோ அப்படியே இந்த விதை, வேத வசனமாகிய விதை அப்படித்தானே சொல்றாரு மார்க் 4ல. வேத வசனம் தான் விதைக்கிற விதை என்று சொல்லுகிறார். அங்க விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லும் பொழுது அதன் வாயிலிருந்து வரும் வசனமும் அது விதைக்கப்படும் பொழுது அது என்ன செய்தோ அதே மாதிரி நிச்சயமாவே முளைத்து கிளம்பும் என்று சொல்லுகிறார். அது என்னிடத்திற்கு வெறுமையாய் திரும்பாமல் நான் விரும்புகிற காரியம் செய்து அது அனுப்பின காரியத்தை வாய்க்கப்படும் செய்கிறார். ஐயா, இந்த வசனம் இருதயத்துல வந்தாதான், வசனம் எதற்காக எனக்கு அனுப்பப்பட்டதோ, வசனம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அது நிறைவேறும் என்று சொல்லுகிறார். நோ சோயிங், நோ ஹார்வெஸ்ட். விதைக்கவில்லை என்றால் அறுவடை இல்லை. அதான கலாத்தியர் 6:7 சொல்றாரு. 6:6-7 என்ன சொல்றாரு? மோசம் போகாதிருங்கள், அப்படிதானே? வஞ்சிக்கப்படாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். மனிதன் எதை விதைக்கிறானோ
அதையே அறுப்பான். ஐயா, நீங்க வேத வசனத்தை விதைக்காம வேற எதையா விதைத்தா வேற எதாவது விதைப்பீங்க. சரியானதை விதைத்தால் சரியானது வேத வசனம். சரியான விசுவாசம் இருதயத்துல வரும். அதுதான் இருதயத்தை பக்குவப்படுத்துவது. இருதயத்தை பக்குவப்படுத்துவது வேத வசனத்தை தியானிப்பதனால. there is no meditation, no manifestation. அப்படிதானே? if there is meditation, you will manifest the word. அப்படின்னு என்ன? வார்த்தையின்படி வாழ்வாய். வார்த்தையில் வாழுகிற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வாய். அப்போ ரகசியம் எங்க இருக்குங்க? இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். அதனாலதான் சொல்றாரு, எல்லா காவலோடும் இருதயத்தை பத்திரப்படுத்து, பூட்டி வச்சிரு, சத்துரு உள்ள வந்து திருடாதபடி. அப்படிதானே? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இச்சை இவெல்லாம் போட்டு ஒன்ன அமைக்கிடாதபடி கொஞ்சம் கூட எடு கொடுக்காத. நேத்து என்ன சொன்னாரு? எபிரேயர் 2:1-2 வாசிக்கும் பொழுது, கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எல்லா காவலோடும். அதே நீதிமொழிகள் நிறைய வசனம் இருக்கு. இருதயத்துல காத்துக்கணும் இல்ல. ஆண்டவர் கூட அதான் சொல்றாரு 15:7. 1 யோவான் 2:14 வாலிபர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவங்க உலகத்தை ஜெயித்தவர்கள் சொல்லும்போது என்ன பொல்லாங்கானை ஜெயித்தவர்கள் சொல்ல என்ன சொல்றாரு? வாலிபர்களே, நீங்கள் பலவான்கள், வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று 1 யோவான் 2:14 சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப கிளியரா இருக்கு. அப்படிதானே? அப்போ இருதயத்தை அந்த வாலிபர்கள் பக்குவப்படுத்தினார்கள் வேத வசனத்தினால. அதனாலதான் தானியேல் என்ன சொல்றான்? தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி அரும்பெரும் காரியங்களை செய்வார்கள் என்று தானியேல் 11 சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இருதயத்தை பக்குவப்படுத்துவது நம்முடைய வேலை. வேதவசனம் எழுதப்பட்டபடினாலே அது அப்படியே நடக்கும் நினைச்சோன்னா முட்டாள்தனம், ஏமாந்து தான் போவோம். ஆண்டவர் செய்து முடித்து வேதவசனம் நமக்கு எல்லாமே கொடுத்து விட்டார். அந்த வசனம் இருதயத்திலே விதைக்கப்பட வேண்டும். அது விசுவாசமாய் மாற வேண்டும். ஏன்? வசனத்துல தான் விசுவாசம் இருக்கு. அது நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. அந்த வசனம் என்ன சொல்லுதோ அதை விசுவாசிக்க தேவையான விசுவாசம் எல்லாம் அந்த வார்த்தையிலே இருக்கு. அதனாலதான் சொல்றா, முதலில் அது உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் பின்பு இருதயத்திலும் பின்பு வாயிலும் வரும் பொழுது அந்த வசனம் சொல்றது உன் வாழ்க்கையில வெளிப்படும் என்று சொல்றார். தட் இஸ் சோ சிம்பிள் இன் கிறிஸ்டியன் லைஃப். இதுல மாற்றமே இராது. எப்படி அது நடக்குதோ மாறியும் மழையும் வானத்திலும் தோன்றி திரும்பாம ஆண்டவர் விரும்பின காரியம், அனுப்பின காரியம் அது நிறைவேற்றுது. அதே மாதிரிதான் என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ரொம்ப அழகா சொல்லிடுறாரு, எழுதப்பட்ட வார்த்தை அல்ல. ஸ்போக்கன் வேர்ட் விச் யூ ஹியர் இன் யுவர் ஸ்பிரிட். ஆண்டவரால் பேசப்படுவதை இருதயத்தில் கேட்பது. அதுதான் திரும்பவும் சொல்றேன், ரேமா வேர்ட், ரேமா வேர்ட், ரேமா வேர்ட். அது எப்போ வரும்? எழுதப்பட்ட வார்த்தையை தியானிக்கும் பொழுது. எஸ்ரா எப்படி இருதயத்தை பக்குவப்படுத்தினார், தீமோத்தேயை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்று பவுல் சொல்வதை பார்க்கிறோம். அதனால பவுல் இருதயத்தை பக்குவப்படுத்தினாலதான் என்ன சொல்றான், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று நான் உறுதியா. கப்பல் சேதத்துல ஹோப்பே இல்லை. அந்த எக்ஸ்பர்ட்ஸ் மாலுமிகளே சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போய் நம்ம எஸ்கேப் ஆகி ஓடினோன்னு. ஆனா பவுல் தான் அதை தடுக்கிறான். இப்ப பவுல் என்ன சொல்றான், எல்லாருக்கும் ஹோப் கொடுக்கலாம். எல்லாரும் இப்ப சாப்பிடல, எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. இப்ப என்ன சொல்றான், எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறான். ஏன்? எனக்கு சொன்னபடியே நடக்கும் என்று. எங்க? அப்போஸ்தலர் 27 நம்ம வாசிக்கிறோம். எனக்கு சொன்னப்பட்டபடியே நடக்கும் என்று உறுதியா இருக்கிறேன். அந்த விசுவாசம் உள்ள இருதயம் வர தன் இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தினான். எப்படி? வேதத்தை தியானிப்பதனால் மாத்திரம்தான். இப்ப நாம் எதை தியானிக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் யார்? பிரதானமானது புது சிருஷ்டி. அப்படிதானே? புது சிருஷ்டியுடைய உண்மையில் என்னவென்று நிருபங்கள்ல பார்க்கணும். என்ன சொல்லுது? நான் முன்னமே உங்களுக்கு வாசித்து காமிச்சேன் நினைக்கிறேன். ரோமர் 8:29 அவர் என்ன சொல்றாரு, அவருடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு
எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி. அப்போ புது சிருஷ்டியின் சாயல் தேவகுமாரனின் சாயல். புது சிருஷ்டியின் ஆவி தேவகுமாரனின் ஆவி. ஏன் என் ஆவியும் தேவா, அங்கதான் நம்ம கலாத்தியர் 4:6 பாக்குறோம். தேவன் நமக்கு தம்முடைய குமாரனின் ஆவியை தந்தார். அந்த குமாரனின் ஆவி விசுவாசத்தின் ஆவி. அவனதான் விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் விசுவாசித்து பேசுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். நமக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் என்று யூதா சொல்லுகிறார். பேதுரு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நெய்தினாலே எங்களை போன்ற அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள் என்று 2 பேதுரு 1:1 சொல்வதை நம்ம வாசிக்கிறோம். எதற்கு இதெல்லாம் நான் சொல்லுகிறேன்? இருதயத்துல விசுவாசம் கொடுக்கப்பட்டு விட்டது. நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது வேத வசனத்தை விசுவாசித்தபடினால அந்த வேத வசனத்தில் இருந்த விசுவாசம் நமக்கு வந்தது. இன்னைக்கும் நம்ம வேத வசனத்தில் உள்ள சுவிசேஷத்தில் உள்ள விசுவாசம் நம்ம இருதயத்துக்குள்ள வர வேண்டுமானால் தியானிப்பது ஒண்ணுதான் நம்முடைய வேலை. தியானிக்கும் பொழுதுதான் ஆவியானவர் அதற்கு வெளிச்சம் தருகிறார். அததான் வெளிப்பாடு விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அந்த விசுவாசத்தை இருதயத்தின் நிறைவினால் வாயில் பேசுகிறோம். மத்தேயு 12:34 சொல்றாரு. அப்போ அதுதான் தேவரக விசுவாசம். தேவரக விசுவாசம் நம்ம இருதயத்துல வர வேண்டுமானால் அது தேவனில் பிறக்கிறபடினாலே நமக்கு வருகிறது. ஆவியில் பிறக்கும் பொழுது வேத வார்த்தையினாலே நாம் பிறந்தபடினால வேத வார்த்தையில் அப்படிதானே 1 பேதுரு 1:23 சொல்றாரு. அழிவுள்ள வித்தினால் அல்ல, அப்படிதானே? அவருடைய ஜீவனுள்ள அழியாத மாசற்ற வித்தாகிய இந்த இன்கரப்டபிள் வேர்ட்னால நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார். அப்போ ரொம்ப தெளிவா அந்த வார்த்தையில் உள்ள விசுவாசம் என் இருதயத்துக்குள்ள வந்தபடினால நாம் மறுபடியும் பிறந்தோம். அப்போ விசுவாசம் எங்க இருக்குது? தேவ வார்த்தையில தான் இருக்கு. அதனால அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தை, அந்த விசுவாச வார்த்தை உங்க வாயிலும் இருதயத்திலும் இருக்கணும்ன்றார். Faith is so simple. God kind of faith is so simple. ஏன்? தேவ வார்த்தை தான் தேவனுடைய விசுவாசம், அப்படிதானே? தேவன் என்ன விசுவாசிக்கிறாரோ அதுதான் எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் சுயமாய் பேசுவதே அல்ல, பிதா சொல்ல குமாரன் கேட்கிறது எதுவோ அதை தான் நான் பேசுவேன்றாரு. அது நீங்க தெளிவா நீங்க பார்க்கலன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கும். யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்புறம் 12ஆவது வருஷம் 2 வசனங்களை மட்டும் நான் நிறைய இருக்கும், நான் 2 மட்டும் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். 26 பாருங்க. 8:26 என்ன சொல்றாரு? என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டதையே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதாங்க நமக்கு இருக்கணும். இந்த வேத வசனம் சத்தியம் உள்ளவர் சொன்னது, ஆகவே அவைகளையே நான் பேசுகிறேன். நமக்கு மாடல் அதாங்க. அப்பதான் விசுவாசம் வரும், அந்த விசுவாசம் செயல்பட முடியும். அததான் 29ஆம் வசனத்திலயும் அவர் சொல்றாரு. அத நீங்க ஆனா 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கதான் ரொம்ப தெளிவா கடைசி 2 வசனம் 49, 50 சொல்லுவாரு பாருங்க. 12ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நான் சுயமாய் பேசவில்லை. வாயில வந்ததெல்லாம் ஆண்டவர் இயேசு பேசலையா? என்ன சொல்றாரு? நான் என்ன பேச வேண்டும் என்றும் என்ன உபதேசிக்க வேண்டியது என்றும் என்னை அனுப்பின பிதாதாமே எனக்கு கட்டளையிட்டார். What should I speak? What should I teach? He has commanded. நமக்கு எங்க கமாண்ட் பண்ணிருக்காரு? வேத வசனத்தில் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இது தேவனுடைய கட்டளை. அதை சொல்றாரு, இந்த தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய கட்டளை. எனக்கு என்னை பலப்படுத்து கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் ஒன்று என்ன பேசணும்னு எனக்கு வேத வசனத்துல கட்டளை கொடுத்திருக்காரு. தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் தேவைகளை சந்திப்பார் என்று எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், வசனத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று எனக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா இடங்களிலும் எப்பொழுது நான் வெற்றி சிறப்பவன் என்று அவருடைய வசனம் எனக்கு கொடுத்திருக்கிறார்.
நான் முற்றிலும் ஜெயங்கொள்பவன், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஜெயங்கொள்பவன் என்று கொடுத்திருக்கிறார். வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று வசனம் கொடுத்திருக்கிறார். பொல்லாப்பு நேரிடாதுன்னு வசனம் கொடுத்திருக்கிறார். நான் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பேன், பயப்படாதிருப்பேன், கலக்கப்படாதிருப்பேன், தீமைக்கும் தீங்குக்கும் தூரப்பாவேன் என்று வசனம் கொடுத்திருக்கிறார். அவர் சத்தியம் உள்ளவர். ஆகவே அவைகளை தான் நான் பேசுவேன். அதேதான் எபிரேயர் 13:5-6 சொல்றாரு. அப்படிதானே? தேவன் என் பட்சத்தில் அப்படிதானே? அவர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஏன் அவர் சொல்லி இருக்கிறபடினாலே நாம் தைரியம் கொண்டு சொல்லலாம் என்று சொல்லுகிறார். இங்க ஆண்டவர் இயேசு அதுதான் சொல்றாரு. அவர் என்னவா, நான் பேசுகிறவளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். அப்போ இந்த வேத வசனத்தை இருதயத்துல நான் தியானித்து பேசுகிற வசனமா எனக்கு வர வேண்டும். அப்புறம் அதை நான் பேச வேண்டும். ஏசு அப்படிதான் பண்ணேன்றாரு. நீங்க பாருங்க, அவர் வாயை திறந்தாருன்னா வேத வசனம் தான். சாத்தான் சோதிக்கும் போதும் சரி, கிரிட்டிக்ஸ் வந்து அவரை குறை சொல்லும் போதும் சரி, வேத வசனத்தில் இருந்தான் பேசினாரு. பழைய ஏற்பாடுக்கா அவர் முழுவதுமாய் தியானித்தபடினால, இருதயத்தை நிரப்பினபடினால 12 வயதிலிருந்து வேத வசனத்தில் நிறைந்தவராய் இருந்தார். ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பின்பு வெளிப்பாடு பெற்று இதோ லூக்கா 4:18 என்ன சொல்றாரு? ஏசாயா 61 படிச்சு கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்றதை சொல்லி அப்படியே இன்று உங்கள் காதுகள் கேட்க இந்த வசனம் நிறைவேறினது என்று சொல்லுகிறார். தன்னை அந்த வார்த்தையிலே பார்க்கிறார். எல்லாமே தியானம் தான். அததான் அவர் இங்க சொல்றாரு. பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். நான் பேசுகிறவைகள் பிதா எனக்கு சொன்னபடியே. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வாயில ஒரு உறுதியான தீர்மானம். ஏன்? எனக்கு டைம் இல்லை, ஆனாலும் நீங்க யாக்கோபு 3 எடுத்து படித்து பாருங்க. அங்க எப்படி அழகா அது சொல்லப்பட்டுள்ளதுன்னு. வார்த்தையில தவறாதவன் தான் பூரண புருஷன் சொல்லிட்டு வரிசையா எப்படி குதிரை, ஷிப்பு எல்லாம் ஒரு சிறிய பொருளால டைவர்ட் பண்ணி போக வேண்டிய இடத்துக்கு போகுது. அது போல தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்துக்கு போறக்கு உங்களுக்கு இதுதான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். எது? இந்த நாவு. இந்த நாவை அடக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். வேத வசனம். வேத வசனத்தினால நாவை பழக்கணும். அததான் எபிரேயர் 5:10 சொல்வது. நம்ம பயிற்சி செய்யணும்ன்றாரு. நம்ம நாவை அடக்கணும்னா சரீரம் முழுவதையும் அடக்க முடியும். அததான் ரோமர் 6:13 சொல்லுவதை பார்க்கிறோம். நம்ம சரீரத்தை முதல்ல நம்முடைய நாக்கு, பேசுகிற நாக்க ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். நாக்க ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கலன்னா ஒண்ணு இல்லை. அததான் இங்க என்ன சொல்றாரு? ரோமர் 12:1-2 அதுதான் சொல்றாரு. அப்படிதானே? ஏன்? நம்முடைய ஆவி மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டது. சரீரத்தை ரட்சிக்கணும்னா நாவ ஜீவ பலியா கொடுக்கணும். மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாக வேண்டுமானால் நாவில பேசுறனால தான் புதிதாக முடியும். அப்ப பாருங்க, இது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், வாயில பேசாம வெளிப்படாது. நோ கன்ஃபெஷன், நோ பொசஷன். பொசஷன் என்ன பண்ணுமா? பொசஷனுக்கு முன்னால நான் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அறிக்கை வர வேண்டும். இந்த கன்ஃபெஷன் precedes பொசஷன். இதெல்லாம் மிக முக்கியமான காரியங்கள். இது நம்ம இருதயத்துல ஆழமா இருக்கணும். அதனால தயவு செய்து நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லாதீங்க. என்ன விசுவாசிக்கிறீங்க? தேவ வார்த்தையை விசுவாசிப்பதான் தேவனது விசுவாசம். தேவ வார்த்தையை நீங்க விசுவாசிப்பத வார்த்தையை சொல்லுங்க. டெய்லி மேக் அ கன்ஃபெஷன். ஐயா, உங்களுக்கு பிரேயர் பண்றதுக்கு டைம் இருக்கோ இல்லையோ, கன்ஃபெஷன் தான் பிரேயர். அதனாலதான் சொல்றாரு மார்க் 11:22 சொல்லிட்டு, ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இப்படித்தான் விசுவாசம் உள்ள ஜெபம் எப்படி பண்ணணும்னு 22 சொல்லிட்டு, ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த இருதய விசுவாசத்திலே எவைகளை நீங்கள் பேசுகிறீர்களோ அவைகளை பெற்று கொண்டோ என்று சொல்லுகிறார். ஜெபம் தேவனுடைய வார்த்தையை மாற்றிக்கொள்ளுங்க உங்க சிந்தனையா.
இதைத்தாரும் அதைத்தாருன்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு, ஷாப்பிங் லிஸ்ட் இல்ல, அதை அப்படியே கேட்கறதுக்கு. இது என்ன? ஆண்டவர் சொன்னதை திரும்ப சொல்லுவது. ஹோமலோகோ, அப்படிதானே? நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர். கன்ஃபெஷன் இஸ் நத்திங் பட் ஹோமலோகா. அவர் சொன்னதை திரும்ப சொல்ல வேண்டும். என் பிரதான ஆசாரியர் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டுமானால், நான் சொல்லுகிற வார்த்தை தான் அவர் சொல்லுகிற வார்த்தையா இருக்க வேண்டும். அவர் பிதாவின் வலது பார்சத்தில் எதை பேசுகிறாரோ அதையே நான் பேச வேண்டும். அதனாலதான் எபிரேயர் 4:14 என்ன சொல்றாரு? நம்முடைய அறிக்கையில நான் 3 வசனங்களை நான் உங்களுக்கு திரும்ப எடுத்து வாசிக்கிறேன். எபிரேயர் 4:14 எடுங்க. அவர் அங்க என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. 4:14 4:14 அதுல பி போர்ஷன் மட்டும் வாசிக்கிறேன், முழுசா வாசிக்கல. பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். அதேதாங்க எவருக்கு ஆண்டவர் சொல்றாரு, அறிக்கையை மாத்திராதரான்றாரு. அறிக்கையில உறுதியாயிருன்றாரு. நாம் பண்ணின அறிக்கை கடைசி வரிய உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால், அப்படித்தானே? இங்க நம்ம 3:6 என்ன சொல்றாரு பாருங்க. நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியம், மேன்மை பாராட்டலையும், அது அறிக்கையை தான் அங்க சொல்றாரு. ஏன்னா ஆரம்பிக்கும் போது 3:1 அதான் சொல்றாரு, நாமே அவருடைய வீடாய் இருப்போம் என்று சொல்லுகிறார். இங்க 14 என்ன சொல்றாரு? நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவரையும் உறுதி. எப்படிங்க? அறிக்கையில தான். அததான் 4:14 4:10 அவங்க அவிசுவாசத்தினால சொந்தரிக்கல, நீங்க சொந்தரிக்கணும் எல்லாம் சொல்லிட்டு தான் 14 வரும் பொழுது அந்த வசனம் எப்படி 12 வல்லமையும் ஜீவனும் உள்ளது, அந்த வல்லமையும் உள்ள ஜீவன் உள்ள வசனத்தை அறிக்கையில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்புறம் 10:23 வாங்க, அங்கேயும் அதை தான் சொல்லுவதை பார்க்கலாம். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறபடினால், அவர் யாரு? மிகுந்த உண்மை உள்ளவர். மிகுந்த உண்மை உள்ள பிரதான ஆசாரியர் இருக்க அல்லாமலும் நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ரொம்ப தெளிவா. அப்போ இந்த அறிக்கையில நம்ம உறுதியா இருக்கணும். அறிக்கை பண்ற நேரத்துல காலங்காத்தால எழுப்பி டெய்லி 1 hour நான் அறிக்கை பண்றேன்னு சொல்லிட்டு நாள் முழுவதும் மாற்றி பேசக்கூடாது. தாறுமாறு மாறுபாடு காணப்படக்கூடாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? என் நாவில நீதியான வார்த்தை தான் வரும், கபடும் விபரதமும் என் நாவில் காணப்படுவதில்லை. நீதிமானின் வாய் ஜீவ ஊற்று. எங்க நம்ம வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். நீதிமானுடைய வாய் எப்படி இருக்கான்? ஜீவ ஊற்று என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 10:11 நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமான குறித்து நிறைய காரியம் சொல்லுவாரு. நீதிமானுடைய நாவு 20ஆம் வசனத்துல சுத்த வெள்ளி. அது மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகிறாரு. அங்க நீங்க 12:13 பாருங்க. ஞானமுள்ளவனுடைய நாவோ மருந்து என்று சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு? இன்னொரு இடத்துல 14ஆம் வசனம், அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் தன் வாயின், அதுதான் என்ன சொன்னாரு? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. 18:21 அதை விரும்புகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள். இங்க என்ன சொல்றாரு? அவனவன் அந்தந்த விதை அந்தந்த ஜாதியை பிறப்பிக்கும், அப்படித்தானே சொல்றாரு. ஆதியாகமம் 1:13 அதுதான் இங்க சொல்றாரு. இங்க 13:2 பாருங்க. மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். 3ஆம் வசனம், தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். அவனவன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். ரொம்ப தெளிவாய் அவர் சொல்வதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 15க்கு வாங்க, அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 15:4 ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடோ எந்த ஆவி? ஐயா, விசுவாசம் உள்ள ஆவியா அவிசுவாசம் உள்ள ஆக நொறுக்கி போடும்.
நாவுல மாறுபாடு காணப்படக்கூடாது. அதனாலதான் 4:24 நேத்து வாசித்த நீதிமொழி என்ன? தாறுமாறு மாறுபாட உன்னை விட்டு தூரப்படுத்து, அகற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா ஆரோக்கியமுள்ள நாவு அப்படின்னு என்ன? சரியாக பேசுகிற நாவு. வேத வசனம் தான் ஆரோக்கியம். வேத வசனத்தை பேசுகிற நாவு ஜீவ விருட்சம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜீவ விருட்சத்தை மொண்டு கொள்வது, இருதயத்தில் இருந்து ஜீவ விருட்சத்தை மொண்டு கொள்வது நாவுதான். இருதயத்துக்கு ஜீவ விருட்சத்தை கொண்டு சொல்லுவதும் இந்த நாவுதான். நிறைய வசனங்களை நீங்க நீதிமொழிகள் முழுக்க பாத்தீங்கன்னா இதை குறித்து ஏகப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டதை பார்க்கலாம். 1-2 வார்த்தை இல்ல. இப்ப நமக்கு நேரம் இல்ல. நீங்க ஒரு நாள் தனியா எடுத்து தனியா நோட்ல எழுதி பாருங்க. அது எவ்வளவு முக்கியம் என்று ஆவியானவர் சாலமோன் ஞானி மூலமாக நமக்கு எழுதி கையிலே கொடுத்திருக்கிறார். இத நம்ம பேசுவதற்கு ஜாக்கிரதையா இல்லைன்னா நாம கட்டுப்படுத்துவதற்கு வேத வசனத்தை பேசணும். அப்ப வார்த்தையின் முக்கியத்துவத்தை நாம் அறியணும். நாம் பேசுகிற வார்த்தை தேவ வார்த்தையா இருக்க வேண்டும். நம்ம பேசுகிற வார்த்தைப்படிதான் நமக்கு நடக்கும்ன்றாரு. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய அறிக்கையில் நாம் உறுதியா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆரம்பத்தில் என்ன அறிக்கை பண்ணமோ கடைசி வரைக்கும் அந்த அறிக்கை தான். மாறுபாடே வரக்கூடாது. அந்த இடத்துக்கு நாம் வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நிச்சயமாகவே நம்ம அந்த பண்ணும் பொழுது இந்த தேவரகமான விசுவாசத்தில் வாழ முடியும். அல்லது தேவனுடைய விசுவாசம் தேவ வார்த்தையில் தான் இருக்கு. அப்படிதானே? அவர் என்ன பேசினாரோ அது அவருடைய விசுவாச வார்த்தை. அவர் எப்பொழுதுமே தன் இருதயத்தின் நிறைவினால் வாயில பேசுகிறாரு. ஒவ்வொரு வார்த்தையும் தேவனது விசுவாச வார்த்தை. அப்ப விசுவாசம் தேவனது வார்த்தையில தான் இருக்கு. அது ஏன் வார்த்தையா மாறினா தேவ விசுவாசம் ஏன் விசுவாசமா மாறும்? வேற வழியே இல்ல. தேவ வார்த்தை தேவ விசுவாசம். அதை தியானித்த என் இருதயத்துக்குள்ள போகும் பொழுது தேவ விசுவாசம் என் இருதயத்துக்குள்ள போகுது. அதை தியானித்து இருதயத்துல தேவ விசுவாசத்தை வைத்து அந்த தேவ வார்த்தையை பேசும் பொழுது தேவ விசுவாசம் பேசுகிறேன். அது எப்பொழுதுமே செயல்படும். அததாங்க சொல்றாரு, தேவனுடைய விசுவாசமா இருங்கன்றாரு. வேற ஒண்ணுமே இல்லை. இட்ஸ் வெரி சிம்பிள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் டு லிவ் எ காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். எதற்குங்க? டு லிவ் தேவனாக இந்த பூமியில் வாழ வேண்டும். இது பிதாவுடைய திட்டம். அதற்காக தான் இயேசுவை மீட்பராக அனுப்பினார். நம்மை மீட்டதே அதற்கு தான். அவருடைய மீட்பின் கிரியையினாலே அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். எதற்கு? பரலோகத்துல போய் இந்த உலகத்திலே பரலோகத்தை அனுபவிக்க, தேவ சாயலை வெளிப்படுத்த. அப்படிதானே? தேவர்கள் மனித ரூபத்தில் வந்திருக்கிறாள் என்ற சாட்சியை சொல்ல, அதற்குத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதை செய்ய வேண்டுமானால் தேவ விசுவாசத்தில் வாழ வேண்டும். மனித விசுவாசம் அல்ல, தேவ விசுவாசத்தில் வாழ வேண்டுமானால் தேவ வார்த்தையை தியானிக்கணும். வேற வழியே இல்லை. ஏன்? அதுதான் தேவனுடைய விசுவாசம். தேவன் என்ன இருதயத்தில் விசுவாசித்து பேசுகிறாரோ அதுதான் அவருடைய வார்த்தை. அதுதான் நம்ம எழுதப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டவளை நிறைவேற்றுகிற விசுவாசம், அந்த வல்லமை, அந்த திறமை அந்த வார்த்தையிலேயே இருக்கிறது. The power, the potential ability to do what the word says, it is available in the word itself. ஆனா அந்த விசுவாசத்தை நான் பேசும்போதுதான் தேவனது விசுவாசத்தை நான் வாயில பேசுறேன். நான் அதை பேசுறத நான் கேட்டு அது என் இருதயத்தை நிரப்பும் போது தேவனது விசுவாசம் இருதயத்தை நிரப்புது. அதை நான் வாயில பேசும்போது தேவ விசுவாசத்தை நான் அவிழ்க்கிறேன், தேவனாக வாழ்கிறேன். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அது விசுவாச வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. அது அற்புத வாழ்க்கை. இது தேவன் நியமித்த வழி. இதை அவர் மாற்ற மாட்டார். அற்புத மண்டலத்தில் வாழ வேண்டுமானால், விசுவாச மண்டலத்தில் வாழ வேண்டுமானால், தேவனது மண்டலத்தில் வாழ வேண்டுமானால் இரவும் பகலும் வேதத்தை தியானித்து அந்த விசுவாசத்தை இருதயத்தில் கொண்டு வந்து இருதயத்தில் இந்த விசுவாசத்தை பேசுவதுதான் கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் ரகசியம். இல்ல வேற ஒண்ணுமே இல்லை. இது ஒன்னே ஒண்ணுதான். எழுதப்பட்ட வார்த்தைகள்
தேவன் என்னோடு பேசும் வார்த்தைகளாய் மாறி நான் அவைகளை பேச வேண்டும். இதுதாங்க விசுவாச வாழ்க்கை, இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதெல்லாம் எதை காண்பிக்குது? நாம் தேவனாக வாழுவதற்கு தேவையெல்லாம் இந்த தேவனது விசுவாசம். என்னை விசுவாசிக்கிறவன், யோவான் 14:10, நான் செய்த கிரியைகளை செய்வான், அதற்கு மேலானவன் செய்வான். நீங்கள் விசுவாசம் உள்ளவாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம். ஆண்டவர் சொல்றார்ல, லாசரு கல்லறைக்கு முன்பாக, எப்ப பதில் கொடுக்கிறீர்? You are always answering my prayer. ஏங்க? அவர் விசுவாச வீரர். அவர் என்ன சொல்லுகிற, லாசருவே வெளியே வா என்று சொல்வதற்கு முன்பாக அந்த அதிகாரம் ஃபுல்லா பாருங்க, எவ்வளவு ஃபெய்த் கன்ஃபெஷன் பண்றாரு. நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மார்த்தால தன்னுடைய விசுவாசத்தோடு இணங்க வைக்கிறாரு. ஆமா ஆண்டவரே, அவ அக்ரி பண்றார். அப்புறம்தான் அவர் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புவதை பார்க்கிறோம். 2 குருடர்களை பார்த்து அதை கேட்கிறாரு, நான் உங்களை குணமாக்கும் நீங்க விசுவாசிக்கிறீங்களான்றார். ஆமா ஆண்டவரோட, உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. மத்தேயு 9:29. இருதயத்தில் விசுவாசித்ததை வாயில் பேச முழுவதுமாய் நீங்கள் சுவிசேஷத்துல பார்க்கலாம். எவ்ரி மிரக்கிள் யூ டேக் இட் அண்ட் see. எல்லாருடைய விசுவாசம் அவங்க வாயின் பேச்சினால, பெரும்பாடுள்ள ஸ்திரீயோட பேச்சில வெளிப்பட்டது. ஒவ்வொரு இடத்திலும் அதை நம்ம பார்க்கலாம். இது கிறிஸ்தவ வாழ்க்கை, இது அற்புத வாழ்க்கை, இது விசுவாச வாழ்க்கை. மனித விசுவாசத்தில் அல்ல, தேவ விசுவாசத்தில் வாழ்வது. அந்த தேவ விசுவாசம் தேவனிடத்திலும் தேவ வார்த்தையிலும் இருக்கிறது. தேவ வார்த்தைய, அவர் வார்த்தையாகிய தேவன், விசுவாச தேவன், வார்த்தையாகிய தேவன். அப்ப நம்மளும் விசுவாச மனிதன்னா வார்த்தையாகிய மனிதர்களாக இருக்க வேண்டும். We should a man of words, அப்படிதானே? word of faith என்றாங்க, அப்படிதானே? அப்படின்னா என்ன? தேவ வார்த்தையை பேசுபவன். தேவ வார்த்தையை பேசுகிறபடினாலே தேவ விசுவாசத்தை பெற்று தேவ விசுவாசத்தை பேசி தேவனாக வாழ்பவன். இதுதாங்க விசுவாசியுடைய டெஃபினிஷன். நாம் விசுவாசி என்று வேதம் முழுவதுமாய் சொல்லப்பட்டார். அப்ப பாருங்க, இன்னையில இருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. நான் எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் கிறிஸ்துவுக்குள் நான் யார்? நீதிமான், பரிசுத்தவான், பரிபூரண அழகுள்ளவன், பழுதொன்றும் இல்லாதவன், மாசில்லாதவன், குற்றம் சாற்றப்பட முடியாதவன், ஆக்கனை தீர்ப்பு எனக்கு இல்லவே இல்லை, தேவ நீதியை பூரணமாய் பெற்றவன், பூரண அழகுள்ளவன், அவருக்கு மிகவும் பிரியமானவன், தேவ தயவு பெற்றவன், நான் போகையிலும் ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வாதம், நான் செய்வதெல்லாம் ஆசீர்வதிக்கும், என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், எல்லோரும் சிறியவன் முதல் பெரியவன் வரை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் ஒலிவ மர கன்றுகள், சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கற்கள், என் மேல் இருக்கிற ஆவியும் என் வாயில் உள்ள வார்த்தைகளும் என் மேலும் என் சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் அவர் போடுகிறார், என் சந்ததிக்குள் பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இது வேதவசனம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். சொல்ல 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 அந்த விசுவாசம் வரும், அப்படிதானே? நீங்க அதை சொல்லல, எனக்கு தோல்வி தாங்க, நேற்று நடக்கல, நடக்காது. நீங்க என்ன பேசினா அதன்படி உங்களுக்கு நடக்கும். அதான் என் காது கேட்க நீங்க என்ன சொன்னீங்க அப்படிதான் உங்களுக்கு நடக்கும்ன்றாரு. உன் வாயின் மொழிகளால் நீ சிக்குண்டாய் பிடிபட்டாய் என்று சொல்லுகிறார். உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுதுன்றாரு. உன் விசுவாசத்தின்படினா என்ன? அவங்க வாயில சொல்றதுதான் சொல்றாரு. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அவளை தொட்டால் சுகமாவேன் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயில சொல்றா. சொன்னபடியே ஆனது. என்னை குணமாக்க முடியும், ஆமா குணமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறோன்னு அந்த 2 குருடர்கள் சொல்றாங்க. உங்கள் விசுவாசத்தின்படியா? அப்ப என்னங்க? வாயின் அறிக்கை தான் 100க்கு அதிபதி. அதேதான் எல்லா இடங்களிலும் பார்க்கலாம். அப்ப நம்முடைய வாயில காணப்பட வேண்டியது வேத வசனம் தான். ஏன்? நாம் ஆசாரியர்கள். ஒரே ஒரு வசனம் திடீர்னு எனக்கு நாம வரனால அதை நான் சொல்லிட்டு முடிக்க ஆசைப்படுகிறேன். மல்கியா 2ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. அங்க என்ன சொல்றாரு? 6ஆம் வசனத்துல, சத்திய வேதம்
அவனுடைய வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. தேவனோடு சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து எப்போங்க சத்திய வேதம் வாயில் இருந்தாதான். அததான் இங்க தீமோத்தேயுக்கு சொல்றாரு. நம்ம இப்ப வாசித்தோம். உன்னையும் உன்னை கேட்கிறவர்களை நீ ரட்சித்துக் கொள்வாய் அங்க முடியும். அதுதான் சொல்றாரு, அநேகரை நீ திருப்புவாய் என்று. அதை சொல்லிட்டு 7ஆம் வசனம் பாருங்க. நாம் யார்? ஆசாரியர்கள். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். எதை தேடுவாங்களா? வேதத்தை அவனுடைய வாயிலே தேடுவார்கள். வேதத்தை அவனுடைய வாயிலே தேடுவார்கள். நாம் யாரா? சேனையுடைய கர்த்தருடைய தூதன். தேவ வார்த்தையை பேச அழைக்கப்பட்டவர்கள். நம்மை குறித்த ஒரு அறிக்கை எனக்கு ரொம்ப பிடித்த அறிக்கை. நான் எப்பவுமே சொல்ற அறிக்கை ஏசாயா 8:18 சொல்றாரு. அங்க நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். நம்ம செய்ய வேண்டிய அறிக்கை, இந்த தேசத்திலே வாசம் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அற்புத தேவனின் அற்புத பிள்ளைகள். ஆனா அதுக்கு என்ன செய்யணுமா? 20ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. வேதத்தையும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற, இதோ புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. என்ன எழுதி இருக்கிறது? நான் அற்புதம், அடையாளம், அவர் தேவன் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். அவர் என்னில் வாழ்கிறார் என்பதற்கு என்னுடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கிறது. அதான் என்ன சொல்றாரு? நீ கவனிக்க வேண்டியதெல்லாம் உன் சூழ்நிலை அல்ல, வேதத்தையும் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிற ஆகமம். ஆண்டவர் தன்னை குறித்த சாட்சியை தான் எடுத்து வாசிக்கிறார். லூக்கா 4:18. நாமும் அததான் என்ன சொல்லணும்? இந்த புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. நான் யார்? பரிசுத்தவான், நான் நீதிவான், பரிபூரணம் உள்ளவன், ஒன்றும் குறைவில்லாதவன், எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவன், சகல நன்மைகளை அனுபவிப்பவன், பாவிகளின் ஆஸ்தியை எடுத்து அனுபவிப்பவன். வேதவசனம் சொல்லுகிற ஒவ்வொன்றையும் கவனித்து அதை பேச வேண்டும். இந்த வார்த்தையின்படியே, அது பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. இந்த வேதத்தில் உள்ள வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால், நீங்க வாயில பேசல, விடியற்காலத்து வெளிச்சம் இல்ல, நோ ரெவலேஷன். 2 பேதுரு 1:19 சொல்றாருல, இருளான ஸ்தலத்தில் விடியற்காலம் வெளிச்சம் உதிக்கும் வரை இந்த தீர்க்க தரிசன மேன்மையான, அருமையான, நிச்சயமான வார்த்தைகளையே கவனித்துக் கொண்டிருங்கன்னு அங்க சொல்றாரு. அததான் இங்கேயும் சொல்றாரு. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால், இந்த வேத வார்த்தையின்படி பேசாவிட்டால் உனக்கு வெளிப்பாடு, விசுவாசம் கிடைக்காது. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருங்க. அப்போ நானும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் இந்த தேசத்திலே அற்புதங்கள் அடையாளம் இருக்கிறோன்னு சாட்சி ஆகமம் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இந்த வேதத்திலே என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளை எடுத்து நான் வாயில் பேசும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரும் அதை குறித்து வெளிச்சமாக எனக்கு சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடைய கூட நமக்கு நான் வாயை திறந்து நான் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறான், இருக்கிறேன், அப்படிதானே? அவர் இருக்கிற வண்ணமாகவே. அது நான் பேசும் பொழுதுதான் அவர் சாட்சி கொடுக்கிறார். வேதவசனம் பேசுற இருதயத்தில் அவர் சாட்சி கொடுக்க முடியாது. சாட்சி ஆகமத்தையும் வேதத்தையும் கவனிக்க வேண்டும். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது சாட்சி ஆகமம். இந்த சாட்சியை நான் வாயில பேச வேண்டும். அங்க வெளிப்படுத்தினல் 12:11 என்ன சொல்றாரு? எப்படி ஜெயித்தார்களா? சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும். சாட்சியின் வசனம், சாட்சி ஆகமத்திலே என்னை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதை பேசும் பொழுதுதான், அதை சொல்லும் பொழுதுதான், அதை அறிக்கை பண்ணும் பொழுதுதான் விடியற்காலத்து வெளிச்சம் இருளான ஸ்தலங்களிலே வெளிப்பாடு. வெளிப்படுத்தப்பட்டவைகளை நாம் சுதந்திரிக்கிறோம், அவை நமக்குரியது. பாருங்க, வேதம் நிறைய வசனம் நான் சொல்லலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சாட்சி ஆகமத்துல என்ன குறித்து நான் கண்டுபிடிச்சு நான் பேசலன்னா
வெளிச்சம் இல்ல, விசுவாசம் இல்ல, வேத வசனத்தின்படி வாழ முடியாது. அதுதான் கண்டுபிடிச்சு கவனிக்கிறது தான் தியானம் என்று சொல்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தை குறித்து நீர் எங்களுக்கு சொல்லும் பொழுது, விசுவாசத்தை உண்டு பண்ணுகிற தேவ விசுவாசத்தை உடைய தேவ வார்த்தையை நாங்க வாயில சொல்லும் பொழுதுதான் அந்த விசுவாசம் எங்கள் இருதயத்தில் உற்பத்தியாகி எங்கள் வாயின் மூலமாக வெளிப்பட்டு அந்த சாட்சியை எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறது என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்க இரவும் பகலும் வேதத்தை தியானிப்பவர்கள் என்று சொல்லும் பொழுது, இரவும் பகலும் வேத வசனத்தை வாயில் பேசுபவர்கள் என்று காணப்படத்தக்கதாக நாங்கள் வேத வசனத்தை பேசுவதற்கு ஆண்டவரே எங்க ஜெபம் எல்லாம் வேத வசனத்தை நாங்கள் நன்றி ஜெபமாய் ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். வேத வசனம் எங்களுக்கு சுதந்திரத்தை தரும் என்று சொன்னீர். சுதந்திரத்தை தரும் கிருபையுள்ள வசனத்திற்கு இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் என்னையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.